இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். அங்கே டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சுமியை காமிக்கிறாங்க. அவள் காருக்குள்ளே வேமாங்க வந்துட்டு ஏறிட்டு இருக்கா, மழை பெஞ்சிட்டு இருக்கா வாசி. அங்கே ஒரு பர்சன் பார்த்தா அங்கே கத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை மாட்டிட்டு இருக்கா. நீ உடனே உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி, இல்லைன்னா நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவளுமே அங்கே கால் பண்ணுறா. பட் அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா, நீ என்ன அவளை கொலை பண்ண போறியா அப்படின்னா, கொலை பண்ணிவிட்டு அவளை வந்துட்டு பாடியை போட்ட பிறகு கால் பண்ணு, அந்த பாடியை வந்துட்டு நான் எடுக்கத்துட்டு போக வரேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவள் காரை ரொம்ப ஸ்பீடாக அவங்க வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அந்த கில்லருக்கு இங்கே ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே குளிச்சுட்டேவோம். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஆசை என்னென்னா அவங்களோட லவ்வை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான். அதுவும் ஃபர்ஸ்ட் லவ். அதே மாதிரி தான் நானுமே வந்துட்டு ஆசைப்பட்டேன். அது என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு. பட் வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒல்லியாக ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா. பட் எல்லாமே அவங்க அம்மாவோட வேலை தான். அப்படின்னா தான் வந்து எல்லாருமே பரிதாபப்பட்டு அங்கே நிறையா காசு கொடுப்பாங்கன்றதுக்காக ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு ஒழுங்காக சாப்பாடு எதுவுமே கொடுக்காம. ஹீரோயின் ஒரு மியூட் வேறு, அவளால் பேசவும் முடியாது. அப்போ அங்கே லூஸாகவும் வந்திருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ஒரு கேக்கெல்லாம் எடுத்து கொடுத்ததும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவள் கையில் வந்துட்டு எழுதி காமிச்சிருக்கா. அப்போ இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ இருந்தே அவனை அங்கே ரொம்பவே பிடிக்கவுமே ஆரம்பிச்சிருக்கு. அவளோட பெரிய ஆசை என்னென்னா அவர் பெரிய வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும் தான். பட் அதை வந்துட்டு அங்கே எல்லா பசங்களுமே சேர்த்து புள்ளி பண்ணியிருக்காங்க. ஒரு வாய் பேச முடியாதவர் ரிப்போர்ட்டர் ஆவையா அப்படின்றத சேர்த்து அங்கே புள்ளி பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவளை அங்கே காப்பாற்றியிருக்கான். எதுக்காக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை எப்படிலாம் டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற சேர்த்து ரொம்பவே கோவப்பட்டிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. எப்பயுமே அவன் தான் சேஃப்டி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் நல்லபடியாக பார்த்துக்குவான். இது வந்துட்டு மேரேஜ் லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டிருக்கான். அவனுமே நீ வந்துட்டு பெரிய ஆளாக வருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உண்மையில அப்படின்றத சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினோட எல்டர் சிஸ்டர் கூட அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது தெரிஞ்சதுமே அவளுக்கு அங்கே மனசே உடச்சி போயிடுது. பட் மேரேஜ் எப்போ பார்த்தா அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா போல். அதனால் வந்துட்டு அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் இவ்வளோ அங்கே மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஹீரோயினுக்கான அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அவள் ஏற்றுக்குவானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்காம போகும்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணியிருக்கா. பட் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வாழ்க்கையே நரகமாகி போயிடுது. டெய்லியுமே அவனுக்காக சாப்பாடுலாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணியிருக்கான். அவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி ஹாப்பியாக வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருப்பான். பட் என்னை வந்து ஒய்ஃப் அவனால் ஏற்றுக்க முடியலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நைட்டுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே அப்பயுமே பார்த்தா அவன் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை அவன் கண்டுக்காம தான் போயிருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இங்கே கிழிச்சு எரிஞ்சிட்டு, இது எப்படிப்பட்ட கல்யாணம், 3 வருஷமாக ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, 2 பேத்துக்குள்ள அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. வெளியே யாருக்கும் நான் அவன் பொண்டாட்டின்னு தெரியாது. இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவனை பார்த்தா அங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு அந்த சைலண்ட்டான லாங்குவேஜில் எப்படி வந்துட்டு பேசுவாங்களோ அதே மாதிரி அங்கே செய்கையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா நீ ரொம்பவே அவனை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது, எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் அவனோடதை வந்துட்டு இப்படிலாம் நீ பண்ண ஆரம்பிச்சிடுன்னு சொல்லி கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தெரியுமா, ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சா, அவர் ரொம்ப ஒய்ஃபை வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்காராம், பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாளான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. தங்களோட லைஃப்பில் வந்துட்டு அப்படி இவங்க பேசுகிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நான் எப்பயுமே அவன் கூட சேர்ந்து போய் நின்று எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் வந்துட்டு அவள் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காது, இது எல்லாமே மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான். ஸோ அந்த டயத்தில் தான் அவங்க கிளம்பி அங்கே போயிட்டுருக்கும்போது அந்த கிட்னாப்பரை வந்துட்டு அங்கே வந்து பிடிச்சிருக்கான். ஒழுங்காக அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுன்னு சொன்னால் அவள் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா. சரி ஏன் நம்பர்லேருந்து நான் பண்ணேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு, ஒழுங்காக வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வர சொல்கிற காசை கொண்டு வா, இல்லைன்னா அவளோட பாடி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கான். 2வது உன் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவளோட குரலுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, அவள் தான் பேசவே முடியாது, இவன் வந்துட்டு வேணுக்குனே வந்துட்டு ஃப்ராங்க் பண்ணிட்டு இருக்காங்களா யாராச்சும்னு சொல்லிட்டு, அப்படியா என் ஒய்ஃபை வந்துட்டு நீ வந்து பிடிச்சி வச்சிருக்கியா, நீ வந்துட்டு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் வந்து போட்டு தள்ளிட்டு அந்த பாடி வந்துட்டு போட்டுட்டு போ, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிருது. அப்படின்னா வந்துட்டு இவனுக்கு நம்ம மேலே லவ்வே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆயிருது. அவனுக்கே பார்த்து அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க எங்கள் கார் சீட்டில் அவங்க வந்துட்டு
கத்தி குத்திட்டு இருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கத்துனதுமே கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பேசவும் முடியும் போல். அவள் வந்துட்டு இவ்வளோ நாளாக பேச முடியாத மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளால் தாங்கவே முடியலை. மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக இவன் வந்துட்டு நம்மளை ஏற்றுக்குவான்னு நினச்சிருக்கா. ஆனால் இவன் வந்துட்டு இவ்வளோ வந்து மோசமானவனாக இருப்பான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே என் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் அவன் நினச்சிருக்கான். ஆனால் வந்துட்டு சிஸ்டர் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி நிலைமையில இருக்கானா, இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அவளால் மனசை தாங்கவே முடியலை. அங்கே காரை வந்துட்டு வேமா அங்கே வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவள் திரும்ப அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணுறா. அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்காக அவன் ஃபோன் அங்கே வந்துட்டு பிக்கப் பண்ண மாட்டான். அதை பார்த்துட்டு இன்னுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. இவன் ஓட்டுறதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. கடைசியில் பார்த்தா அங்கே காரை கொண்டு போய் இடித்து அங்கே ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஆக்சிடென்ட் பண்ணதெல்லாம் அவன் பார்த்தா அங்கே மயக்கமாகி போயிடுறான். ஹீரோயின் கீழே இறங்கி வந்துட்டு அவனோட ஃபோன் எடுத்து அதில் பார்த்தா டிவைஸ் இருக்குது, அதை வச்சு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கா. வேறவங்க பேசுகிற மாதிரி கேட்கும்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அப்படின்னா உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு கவலையே இல்லையா, அவள் வந்துட்டு இப்போ செத்து போயிட்டானா பரவாயில்லையா உனக்குன்னு சொன்னதும் அதான் சொல்லிட்டேனே சொல்லிட்டான், அந்த பாடி கூட எனக்கு வாங்க விருப்பம் இல்லை, நீ தூக்கி எங்கிட்ட போட்டு போயிருன்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் ஆயிடுறா. நான் வந்துட்டு உன் கூட இத்தனை வருஷமாக இருந்து என்னோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே நான் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் டவுட்டாக வேற இருந்துச்சு இருக்கு, ஒருவேளை அவளை ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக இல்லைன்னா இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நம்பருக்கு திரும்ப அவங்க கால் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே ஃபோன் வந்துட்டு ரீச் ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்துட்டு இப்போ வந்து மீட்டிங்க்கு ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னதும் நான் ஒரு நம்பர் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு அது வந்து நம்பர் எங்கேருந்து வந்திருக்கு நீ விசாரின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடுறான். வீட்டில் காமிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளை பார்த்து அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு மேரேஜில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்டே நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ மேரேஜ் அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. உனக்கு வந்துட்டு எது சொந்தம் இல்லையோ அதை நீ வந்துட்டு விருப்பப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு அவனோட ஃபியான்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு எல்லாத்தையுமே அங்கே கழட்டி எறிய போகும்போது நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் இதை பற்றி பேசலைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கான்ட்ராக்டுமே கொடுத்துருக்கான். இந்த மேரேஜ் வந்துட்டு சும்மா வந்துட்டு கான்ட்ராக்ட் மட்டும்தான், வெளியே வந்துட்டு யாருக்குமே தெரியாது, நீ வந்துட்டு இதுக்கு சம்மதம்னா நீ வந்து சைன் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயினுமே கோவம் ஆகிட்டு அதில் அங்கே சைன் பண்ணி கொடுத்துருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. பார்த்தா வேமா வந்துட்டு ஹீரோ பிடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கே நீ வந்து போயிருந்த, நான் வந்துட்டு கால் பண்ணி நீ ஃபோனை எடுக்கலன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனில் டைப் பண்ணுறா. பட் அதுக்குள்ளே அங்கே கால் வந்ததுமே ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. பாஸ் நீங்கள் கண்டுபிடிக்க சொன்ன வந்துட்டு ஃபோன் வந்து இங்கே சரௌண்டிங்கில் தான் எங்கேருந்து வந்திருக்கு, பட் அங்கே வந்துட்டு அந்த பர்சன் தான் யூஸ் பண்ணாங்களா வேறவங்க யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல, பட் அது யூஸ் பண்ணது ஒரு மேல் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. கூடி சீக்கிரம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இப்போதைக்கு முடியல பாஸ், டைம் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஹேர் எல்லாமே இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு வந்துட்டு ஒரு சைலண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எனக்கு தேவைப்படுறாங்க, நீ என் கூட சேர்ந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவளும் எது வந்துட்டு பெருசாக சொல்லலை, அவங்க ஓகேன்னு சொல்கிறா. பட் அவன் மனசில் என்னன்னா இவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டோன்னா சேஃப்டியாக இருக்குல்ல, வேறு யாரும் வந்துட்டு அவளை எதுவும் பண்ணிட மாட்டாங்கல்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இங்கே வந்துட்டு பலவிதமான டைப்பான ஆளுக இருப்பாங்க, நீ பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோ, நீ என்னோட ஒய்ஃப்ன்றது யாருக்குமே தெரியாது, நீ எதை பற்றியும் கவலைப்படாதான்னு அவன் சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே வந்ததுமே அங்கே கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவரோட ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜோடி பொறுத்தது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவருமே வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து உண்மையிலே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இது என்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். இது வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் மியூட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. சரி நீங்கள் எதுக்காக வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை எப்பயுமே கூட்டிகிட்டு வர மாட்டேறீங்க வெளியேன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஒய்ஃபை நான் வந்துட்டு எப்பயும் வெளியே கூட்டிகிட்டு வரல, ஏன்னா வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணதான், என்னோட ஐடென்டிஃபைவால் அவளுக்கு எந்த ஒரு டேஞ்சருமே வரக்கூடாதுன்னு சொன்னதும் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் மனசுல என்ன மாதிரி நடிச்சிட்டு இருக்கா பாரு, நான் செத்து போனாலுமே இவனுக்கு கவலை கிடையாது, ஆனால் எவ்வளோ ட்ராமா பண்ணுறான் பார்த்தியான்னு சொல்லிட்டு அவளுக்கு
அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அதை கேட்டுட்டு அவர் உண்மையிலேயே நீங்கள் ரொம்பவே கிரேட்டான பர்சன் தான், ஒய்ஃபை பாதுகாக்கிறதுக்கு இப்படிலாம் வந்துட்டு வழி வச்சுருக்கீங்களா, நான் வந்துட்டு உங்களை நினச்சி ரொம்ப வந்துட்டு பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டுருக்கு. இப்போ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணாங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு தொடர்ந்து நீங்கள் பேசணும், அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு டைப் பண்ணி காமிக்கிறான், என் வேலை முடிஞ்சு போயிடுச்சு, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கு என்ன இப்போ அவசியம் வேலை இருக்குது, நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து இருக்க வேண்டியதானே, உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவன் வேணுக்குனே அந்த சைலண்ட் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக அது புரியாத போல், அவனுக்கு இப்போ வரைக்குமே கற்றுக்கவும் இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டு அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியலை, நீ வேணுக்குனே தான் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் வந்துட்டு இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஆனால் நீ திட்டுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொன்னதும் என் வேலை முடிஞ்சிருச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வேணுக்குனே தான் அந்த மாதிரி பேசிட்டு அங்கே கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். அப்போ திரும்ப அங்கே வந்துட்டு அந்த பர்சன்ட்டு அங்கே கால் வந்துடுது, நீ நம்ம ஹீரோ என்னமோ என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு பேசினேன், என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் கொலை பண்ணியிருப்பேன், ஆனால் வந்துட்டு பாவமே தான் விட்டேன், ஆனால் இன்றைக்கி பார்க்குறதுக்கு உன்னோட ஒய்ஃபு நீயுமே ரொம்ப ஜோடி படத்தை சூப்பராக இருக்கீங்க, அவ வேற ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. வேமா அங்கே பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் தேடுறதுக்கு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். அந்த பர்சன் எங்கேருந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு அவனோட ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். வேணுனே தான் இதெல்லாமே அவள் பண்ணிட்டுருக்கா. அவனை பார்த்தா அங்கே மேல் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கோமே அவராக இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருமே இல்லை. என்னப்பா என்னை இவ்வளோ தூரத்துக்கு தேடுறதுக்கு துடிச்சிட்டு இருக்க, பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கா, ஆனால் நேற்று வந்துட்டு அவளை ஈஸியாக வந்து சாவடிக்க சொன்னியே, இன்றைக்கி என்னாச்சு, உன் பொண்டாட்டியை நேற்றே நான் போட்டு தள்ளியிருப்பேன், பட் அவள் வந்துட்டு பேச முடியாதவ, காலில் விழுந்துட்டு அங்கே ரொம்ப கெஞ்சி உயிருக்கு போகிறான்னா அதனால தான் நான் விட்டேன், இல்லைனா நேற்றே கொலை பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இப்பயுமே நான் அவளை கொலை பண்ணாமல் விட போகிறது கிடையாது, நீ வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ பேசாமல் இரு, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டங்க வந்துட்டு கையங்க குத்தி பிளட் ஆகிடுது. உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு, நான் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நேற்று கேட்டப்ப ரொம்ப திமிரா பேசினேன், இன்றைக்கி என்ன வந்துட்டு பாசம் பொங்கிட்டு இருக்கு, நான் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அவளை போட்டு தலாம் விட போகிறது கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் வந்துட்டு அப்படிலாம் நீ பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டதுமே என்ன சொன்னாலும் பண்ணுவியா, நீ ஒரே ஒரு வேலை பண்ணு, நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் டைவர்ஸ் பண்ணுறதுல உனக்கு என்ன வந்துட்டு லாபம் இருக்குன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், எனக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கும், அதை ஏன் உன்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்கிறா. பட் மனசில் என்னென்னா அங்கே டைவர்ஸ் பண்ணும்போது அங்கே வந்துட்டு அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்போ போட்டிருக்காங்க, இப்படி டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவள் விட்டுட்டு போனான்னா அவள் 2 மில்லியன் பே பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு இதனால் வந்துட்டு பிரச்சனை ஆயிருன்றதுக்காக அவனவே டைவர்ஸ் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கான். பட் அவனை பார்த்தா நான் கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப்க்கு டைவர்ஸ்க்கும் கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண போகிறது கிடையாது, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுது. என்னை நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்துட்டு பேசணுன்னா இவன் எல்லாத்தையுமே சொதப்புறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் லேடிஸ் வாஷ்ரூம்ல தான் இருக்கா. ஸோ அவங்க வந்துட்டு வேகமாக வெளியே வந்துட்டுருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஒருவேளை நம்ம பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டோன்னு என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்பாவே நீ வந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு என்ன நடந்துச்சோ என்கிட்ட டீட்டெயில்ஸாக சொல்லு, அப்படின்னா தானே நான் வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் மனசுலேவோ என் டெட் பாடி வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். இப்போ என்ன பாசம் பொங்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்கார்ப்பை பார்க்குறான். பார்த்தாங்க கழுத்தில் கட்டாயிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவளுமே அங்கே வந்துட்டு நேற்று நைட் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை கொள்வேன்னு சொல்லிட்டு இப்படி மிரட்டிட்டு பானான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஏதாச்சும் என்கிட்ட சொன்னால் தானே நான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ண முடியும், நீ எதுக்கு இப்படி அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னடா உன்ட்ட நான் சொல்கிறதுக்கு இருக்குது, என் டெட் பாடி தானே உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்கா. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயுமே கார்ட்ஸ் இல்லாமல் போகாத, இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் உன்னோட உடம்பை வந்துட்டு செக் பண்ணு, நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு. பிறகு பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி என்ன ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு சொன்னதுமே பாஸ் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, வேறு லொக்கேஷன்லேருந்து காமிச்சிட்ருக்கு, யார் வந்துட்டு பேசுகிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது, நீங்கள் அடுத்த டைம் வந்து பேசும்போது இன்னுமே கொஞ்சம் லாங்காக வந்துட்டு பேசுங்க அப்படின்னா தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறான்.
ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டுமே நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மாற்றணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். உன்னோட காரோட கீயை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என் கார் கீயை எதுக்கு கேட்குறான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பட் கொடுத்து விட்டா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ கடவுள் அதில் கேமரா இருக்குமே, அதை வந்துட்டு அவன் பார்த்துட்டான்னா அங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும். அவன்கிட்ட அந்த ஆள் வந்துட்டு மாஸ்க் போட்டிருந்தான்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறது. ரெண்டாவது என்னோட வாய்ஸுமே அதில் வந்துட்டு வந்துருந்துச்சு. நான் பேச முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு விழுந்தடிச்சு ஓடிட்டுருக்கா. அது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஃப்ட் வேறு ஒர்க் ஆக மாட்டுது. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. பிறகு அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே செக் பண்ணிடுறான். அதில் வந்துட்டு ஆனால் எதுவுமே வந்துட்டு இல்லை போல் டிலீட் ஆகிருக்கு. அதை பற்றி அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன இந்த கேமரா எதுவுமே சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்குது, தெளிவாகவுமே இல்லையே, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு சேஃப்டியாக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்போ தான் அங்கே உயிரே வருது. நல்ல வேலைடா சாமி தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. மேமா பிடிச்சி நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு பக்கத்தில் பிடிச்சி அவள் இழுத்துக்கிறாங்க. ஒரு பைக் வந்து இடிக்கிற மாதிரி போனதும் கோவப்பட்டு திட்டான், பார்த்து போக முடியாதான்னு சொல்லிட்டு. பிறகு அவங்க அம்மாட்ட கால் பண்ணிட்டு இந்த மேரேஜை பற்றி வெளியே வேறு யாருக்காச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஆமாம் ஒரு பர்சனுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் அவன் யோசிச்சு பார்க்குறான். இப்படி அவங்க சிஸ்டரோட சேர்ந்து மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த வீட்டோட செகண்ட் பொண்ணை கூட தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் பெரிய பொண்ணை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக அங்கே ரூல்ஸ் போட்டிருக்கான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுமே மேரேஜ் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஹீரோயினை எப்பயுமே ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டுது. அதனால் நம்ம தான் வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக வேணுக்குனே தான் நம்ம ஹீரோயினை தெரிஞ்சு அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு யார் அவளை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட உன்னால் வந்துட்டு பேச முடியலன்னா டெக்ஸ்டாச்சும் பண்ண வேண்டியதானே, ஃபோனை பிக்கப் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உனக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு எதுக்காக இதுன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு மேரேஜ் பண்ணி வந்துட்டு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னுமே வந்துட்டு குழந்தை பேத்துக்காம நீ சுற்றிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த குடும்பத்தோட ஹையர் அப்புறம் யார் ஆவாங்க, நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசிடுறா. அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ வாயை திறந்து பேசுவேன், நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, உனக்கு பயம் விட்டு போயிருச்சா, நீ என் முன்னாடி வந்துட்டு நீடன் பண்ணிட்டு எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்னையே அதை நீ மறந்து போயிட்டியா, நீ ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு நடக்கலைன்னா உங்கள் அப்பா மேலே போய் சேர்ந்துருவான், நாங்கள் அந்த ஆளுக்கு வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. ஸோ அவளுமே வந்துட்டு இதுக்காக தான் வாய மூடிட்டு பேசாமல் இருந்துச்சேக்கா. அவங்க நான் சொல்கிறத மேட்டு நீ கேட்டு நடன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை யாரையுமே நான் வந்துட்டு இப்போ ஹேண்டில் பண்ண விட மாட்டேன், நான் தான் என்னோடய லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷ்னலாகி போயிடுறா. அங்கே வந்துட்டு கால் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா அவன் அந்த வந்துட்டு ரிங் வந்து 2, 3 தான் அடித்த பிறகு தான் அவன் எடுத்துட்ருக்கான். அவன் எனக்குனே பார்த்துட்டே இருக்கான். அந்த கிட்னாப்பரோட கால் தான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் உன்ட்ட வந்து டைவர்ஸ் கொடுக்க சொன்னேன், எப்போ கொடுக்க போகிற உன்னோட ஒய்ஃப்க்குன்னு சொன்னதுமே என்னோட ஒய்ஃப்க்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறதுல உனக்கு என்ன வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது, எதுக்காக நீ ஏன் பின்னாடி இப்படி அலைஞ்சிட்ருக்கன்னு சொன்னதும் நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா கண்டிப்பாக உன் ஒய்ஃபோட உயிர் போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும் சும்மா இப்படி மிரட்டுற வரையெல்லாம் வச்சுக்காத, இதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னோட குடும்பத்தை பற்றின ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் எனக்கு தெரியும், அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுன்னா வெளியேற்றி விட்டேன்னா உன் மானமே கவலேறி போயிடும்னு சொன்னதும் என்னத்தை அப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட ரியலான ஃபேன்ஸே வந்துட்டு மேரேஜ் அப்போ ஓடி போயிட்டா, அதனால தானே இந்த ஊமை பண்ண போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகிடுது, இது எப்படி வெளியே தெரியும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நான் வந்துட்டு பயந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ ஏன்னா அப்படியா உனக்கு பயம் இல்லையான்னு சொல்லிட்டு அவளோட லெக்கவே அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுட்டு நல்லா பாரு உன்னோட ஒய்ஃபோட லெக் தானே அதுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ எங்கே இருக்க, நீ வந்துட்டு ஃபேக்காக ஏதாச்சும் ஒரு பொண்ணோட அனுப்பிவிட்டா நான் வந்துட்டு நம்பிடுவேனான்னு சொன்னதும் ஃபேக்கா என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, உன்னோட ஒய்ஃபோட லெக் எதுன்னு கூட உனக்கு தெரியாதா, இன்னுமே வந்துட்டு உங்களுக்குள்ள எதுவும் ஆகலையா, அவளை பற்றி எதுவுமே உனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது போலையே அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அவன் ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான்.
அப்படி உனக்கு டவுட்டாக இருந்தால் உன் பொண்டாட்டிகிட்ட போய் காலை காமிக்க சொல்லி செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டுங்க கட் பண்ணிடுறா. பட் அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஐயோ கடவுளே, நான் பாட்டு கோவத்தில் என்ன பேசி வச்சு தொலைஞ்சேன், இவன் வேற டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு காலை செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி ஏதாச்சும் வந்து பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயமாயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஸ்பீடாக காரை வந்து ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான். அங்கே ஓட்டிட்டு வரும்போது பார்த்தா அவனுக்கு தலையில் அங்கே அடி வேற பட்டுது. அங்கே வந்துட்டு வேமாவை இறங்கி வரும்போது அங்கே ஒரு பர்சன் அங்கே இருந்து போகிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. ஒருவேளை வந்துட்டு அவளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு மேலே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தா பேசாமல் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பேசி வச்சிருவோம், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அவள் வேமா தூக்கி அங்கே சேரில் உட்கார வச்சுட்டு, இந்த ஃபேஸ் வந்துட்டு பாவமாக இருக்குது பார்க்க, ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ இப்படி வந்துட்டு ஒரு உருவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஐயோ மாட்டிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அங்கே வேமா வந்துட்டு அவன் லெக் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டேக்கா. நீ வந்துட்டு எந்த ஃபோட்டோஸுமே கொடுக்காம அவனை வந்து யாருன்னு தெரியாமையா வந்துட்டு அவனுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் அங்கே டைப் பண்ணுறா. நீ என்ன முட்டாளா, நானே வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ணிக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் சாரி கேட்குறான். ரொம்ப வந்துட்டு அதிகமாக திங்க் பண்ணி டென்ஷன் ஆனதில் இந்த மாதிரி பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே உன் தலையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்டதுமே இல்லை வரும்போது சும்மா இடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இதை பற்றி விசாரித்ததுமே பாஸ் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் வந்துட்டு கூடி சீக்கிரம் ஆனால் வந்துட்டு அது கன்ஃபார்மாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாமே மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இவன் வந்துட்டு நம்ம நினச்சதை விட பெரிய ஆளாக தான் இருக்கான், வந்துட்டு சுற்றி வளைச்சி வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறானே போலன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. பிறகு அங்கே வந்துட்டு அவன் மெடிசன்லாம் போட வந்ததுமே ஹீரோவுமே ஓகே போட்டு விடுன்னு சொல்லும்போது அவனுக்கு வந்துட்டு அங்கே பிளட் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு நான் வந்துட்டு இவன்ட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு தான் நினச்சேன், பட் இவனை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஸோ கூடி சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வந்துட்டு அவள் கண்ணவே அவளால் நம்ப முடியல. ஏன்னா ஹீரோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான், இவளுக்குமே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு எப்போயும் ஃபுட்டும் சாப்பிட மாட்டான், கூட சேர்ந்து ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கவும் மாட்டான், என்ன புதுசு அதிசயமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவர் கொஞ்சம் மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கார். அங்கே நம்ம ஹீரோயின் அப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதம்மான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறாரு. நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து இருந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாமல் அவன் கூட சேர்ந்து இருன்னு சொன்னதுமே ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தானேப்பா இருக்கேன், அவங்க என்னை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு டம் மாதிரி வந்துட்டு நடிக்க சொல்கிறாங்க, மியூட்டாக வேற இருக்க சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு பெனிஃபிட்டுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இருந்துட்டு நடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த கிட்னாப்பர் வந்துட்டு அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு அந்தாள் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். இவளை பற்றின இன்னொரு சீக்ரெட்டுமே தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கண்டிஷன் சரியாயிடுச்சுன்னா நான் வந்துட்டு அவரை கூப்பிட்டுட்டு தூரமாக போய் ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா யாரையோ பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பிறகு இங்கே ஹீரோக்கு அங்கே மீட்டிங்கில் இருந்தாலும் ஹீரோயினை பற்றின யோசனையாக தான் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு இப்படி மேடம் வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்க, அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்ததுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போனதும் எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஜானோட தான் சேர்ந்து இருக்கான். அந்த பையன் வந்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நான் உன்னை பயமுடுத்திட்டேன்ல, நீவே பயந்துட்டேலன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த சைலண்ட் லாங்குவேஜ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நீ எப்போ கற்றுக்கிட்டேன்னு சொன்னதுமே நான் கற்றுக்கிட்டேன் உனக்காக தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ நான் வந்துட்டு இவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதும் நீ எப்போ இதெல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவட்ட தான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இதை வந்து மாஸ்டர் கிளாஸ் போட்டு நான் இதை தனியாகவுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். 2 பேருமே இங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமான்னு சொன்னதும் அப்போ ஹீரோ நானுமே உன் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே கூட வந்து உட்காரக்கூட மாட்டான், என்ன சாப்பிட்றதுக்கு பேசுகிறானேன்னு. பிறகு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே இவங்க 2 பேரும் சைலண்ட் லாங்குவேஜில் பேசிட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டுருக்கு.
இவனுமே வந்துட்டு அவட்ட அங்கே பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் வந்துட்டு அது எல்லாமே. பட் அவனுக்கு வந்துட்டு வரமாட்டேன்ட்டு சொல்லிடுச்சு. ஸோ அதனால தான் அவன் விட்டுட்டான் போல. அதெல்லாம் ஆனால் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு ஜெலஸ் ஆகி போயிருது. சரி உங்களுக்கு யாரையும் பிடிக்காதா? உங்களுக்கு என்ன பசங்களை ஏதாச்சும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. இவன் என்ன வந்துட்டு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவனுக்கு பார்த்தா ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிருது. வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கோவமாயிட்டு நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, என்ன அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எழுதி காமிச்சதுமே 3 இயர்ஸாக அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் இப்போ வரைக்குமே முடிய மாட்டுது, அவன்கிட்ட மட்டும் உனக்கு என்ன அப்படி பேச்சுன்னு சொல்லி கேட்டதும் நீ என்ன அப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. பட் இவனை பார்த்தா அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிருக்கா. அவள் எதுவும் நான் உன்கிட்ட பேச விரும்பல இதை பற்றின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே உடனே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இப்படி சைலண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை வந்து கம்பெனிக்கு வந்துட்டு ஆள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, வேண்டவங்க வந்துட்டு ஜாப்க்கு இன்டர்வியூ கொடுக்கலான்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வேணுக்கு தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த இன்டர்வியூக்கு வந்தால் அவளை கூடவே சேர்ந்து வச்சுக்கலான்றதுக்காக திரும்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி நீ ஒழுங்காக வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்க்கு டைவர்ஸ் கொடுக்குறே இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குற போகிறது கிடையாது, உனக்கு தெரிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நான் சீக்ரெட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னதும் பண்ணிட்டு நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. என்ன இவ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது போலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அவன் உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா, எதுவும் நம்ம மாட்டிக்குவோம் என்னவோன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஃபோன் கையில் வைக்கல, ட்ரிங்க்ஸ் தான் கையில் வச்சிருக்கா. அவன் அங்கே வந்துட்டு உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஐயோ மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. இந்த மாதிரி உன்ட்ட வந்துட்டு டைவர்ஸ் பற்றி யாரும் பேசினாங்கன்னா நீ எதுக்கும் வந்துட்டு பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பிறகு இப்படி வந்துட்டு ஜாப் வந்துட்டு அங்கே இருக்குது வந்து ஆஃபீஸில் நீயே வந்துட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உனக்கு ப்ரொமோஷனுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், நீ வந்துட்டு நிறைய வந்துட்டு சேலரியுமே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ரூமுக்கு வந்தால் இவன் ரூமில் ஆல்ரெடி அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோமே அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு இவன் என்னடா இங்கே பண்ணுறான், 3 இயர்ஸாக ரூம்குள்ளே வரமாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. இப்போ அவன் என்ன பார்த்துட்டு இருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, வந்து பெட்டர் ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவள் வந்துட்டு லைட்டை ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படியே 1/2 hour ஆகி போயிடுது. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு தூக்கம் வருது, நீ படுக்க வரையா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுமே அங்கே ஓரமாக போய் படுத்துக்கிறா. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன இவன் ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு. இவனுக்கு பார்த்தா தூக்கமே வர மாட்டுது, அந்த ஜன்னல் வழியாக ஏதாச்சும் கிட்னாப்பர் வந்துருவானோ ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு அவனோட மைண்டு ஃபுல்லாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது, ஒரு மேகசின் எடுத்து படிச்சிருக்கா சின்ன பிள்ளையில, அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு உன்ட்ட நான் என்ன சொன்னேன், நீ வந்துட்டு வாய் பேச முடியாதவ, உனக்கு படிக்க தெரியாது, இந்த மாதிரி தான் நீ நடந்துக்கிறணும், அப்படின்னா தான் பரிதாபப்பட்டு நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு போட்டாங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கண்ணீர் அங்கே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாய் போயிருது. நம்ம ஹீரோவுக்குமே என்னாச்சு இவளுக்கு இப்படி வந்துட்டு பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கிட்னாப்பர் தான் அங்கே வந்துட்டு வீடியோ கால் போட்டிருக்கான். இங்கே பார்த்தியா இது உங்கள் அப்பாவோட வீல் சேர் தானே, அவரை காணமே, அவரோட லொக்கேஷன் இதுதானே, மேலேருந்து தள்ளி விட்டா அவரால் மொத்தமே வந்துட்டு எந்திரிக்க முடியாமல் போயிடும், படுத்து படுக்கையாக இருப்பார், பரவாயில்லையா, நீ என்னோட ஃபோன் எடுத்து வச்சுட்டு உன் ஹஸ்பண்டை நீ வந்துட்டு நான் மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்காயா, சரி ஓகே நம்ம 2 பேருமே ஒரே டீமாக வந்துட்டு சேர்ந்துடலாம், 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டு அந்த வேலையை பண்ணலாமே, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அப்பாவோட உயிர் தான் உனக்கு வந்துட்டு கிடைக்காம போகும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நீ என்னோட கண்டிஷன் எல்லாத்தையுமே ஏற்றுக்கோ, நீ இப்போ வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வாயிங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு பயந்து போயிடுறான். நம்ம அப்பாவோட இருந்து ஏன்னா அந்தவனுக்கு தெரிஞ்சு போச்சா, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக அவள் விழுந்தடிச்சு போயிட்டுருக்கா. அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து விழுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லைம்மா, அதுவாசி யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாமே அங்கே இருந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தா கண்ணை முழிச்சதுமே சின்ன பிள்ளை மாதிரி அங்கே அழுக ஆரம்பிச்சு விழுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே வந்துட்டு போலீஸோடு சேர்ந்து அவள் காரில் போயிட்டுருக்கும் போதே அவளால் அங்கே கஷ்டங்களை தாங்க முடியல, அவள் பாட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பேசிட்டு வேகமாக அங்கே டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விழுறா. அவள் என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அவளை அங்கே கன்ஃபர்ஸ் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஒய்ஃப்னு சொல்லிட்டு எப்போ எல்லாரும் முன்னாடின்னு சொன்னான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும் போதே உங்கள் அப்பாவை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பயங்கரமாக அங்கே அழுக ஆரம்பிச்சதுமே இவளால் வந்துட்டு சவுண்டாக கூட அழுக முடியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ இப்போ போய் வந்துட்டு ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிவிடும் போது அங்கே போலீஸ்டர் இருந்து ஒரு வீடியோ வந்துடுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே பேசிட்டு பயங்கரமாக
திரும்ப அங்கே வந்துட்டு அழுகிற சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு அவளால் பேச முடியுமா, அவளுக்கு பேச்சு வந்துருச்சுன்னா இதை ஏன்ட்ட ஏன் இவ மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். அப்போ அங்கே எங்கே உன் ஒய்ஃப் அப்படின்ட்டு சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் உட்காந்துருக்கா. பட் அங்கே வந்துட்டு மீல் சாப்பிட்லான்னு பார்த்தா அவங்க பிரதர் வந்துட்டு ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசிகிட்டே இருக்கோமே ஹீரோவுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. நான் இங்கே இருக்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேமா அவன் வந்துட்டு கூப்பிட்டுட்டு கிளம்புனதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிருது. அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க, இருந்தாலுமே அவன் கண்டுக்காமல் போயிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா, நீ என்ன தைரியம் தான் உங்கள் அப்பாவை வந்துட்டு இடத்த மாற்றிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே சில பிரச்சனை ஆயிடுச்சு, அது வாசி லூதா மாற்றிருக்கான்னு சொன்னதும், நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே பழிய போடுவேன், நீ அப்படி சொல்லிட்டேன்னா நான் விட்டுவேனான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அவட்ட இருக்க கார்டு பேகு அங்கே வந்துட்டு கோட் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நட, இல்லைன்னு வச்சுக்கோமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ தான் வர்றான். அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளே, நான் பேசினேன் எல்லாத்தையும் இவன் கேட்டுப்பானா என்னான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க ரொம்ப அமைதியாகிட்டு, ஆனால் வந்துட்டு அவன் எங்கே உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் வந்துட்டு உள்ளே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. சரி உங்கள் பொண்ணு வந்துட்டு எப்போ பேச்சு போச்சு, எப்போ பேசுவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு வந்துட்டு ஷாக்கானால தான் வந்துட்டு பேச்சு வராமல் போச்சு. அதே மாதிரி திரும்ப ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பேச்சு வந்துடும்னு அவங்க சொல்லிட்டு மழுப்பிட்டே போயிட்டுருக்காங்க. பட் ஹீரோக்கு இன்னுமே டவுட் ஆகிட்டுருக்கு, இவங்க ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு வேற அவனுக்கு தோணிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே மாடியில் வந்துட்டு, நீ வந்து உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, அவளால் பேசவும் முடியல, அவளை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து இருந்து எதுக்காக ஒரு லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும், பேசாமல் நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் என் ஒய்ஃபை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஹீரோயினை பற்றி புகழ்ந்து தள்ளுறான். அதெல்லாமே கேட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ அவளை பற்றி புரிஞ்சுருக்கேன்னா நீ என்னைக்குமாச்சும் அவளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கியா, நீ மோசமாக தான் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே மாடிக்கு வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஃபோனை மறைச்சிடுறா. பட் அங்கே வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுக போகிறப்ப வேமா ஓடி வந்துட்டு இவன் பிடிச்சி காப்பாற்றிட்டு, இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்க என்னத்துலன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் உள்ளுன்னு சொல்லிட்டு அவள் சமாளிக்கிறா. சரி ஓகே, உன்னோட வாய்ஸ் எப்போ போச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸே கேட்டதும் பர்சனலில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் அங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் இருந்த இடத்துல பக்கத்துலேயே தான் இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டவுட்டாகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேமா அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டுருக்கும் போதே அங்கே வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி வந்துடுது. வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டு அவனை காப்பாற்றிடுறா. பட் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறான்னா அதில் பேசிடுறா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, எப்போ உனக்கு பேச்சு வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப எல்லா விஷயங்களுமே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உன்ட்ட டீட்டெயில்ஸாக சொல்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகே, நான் வந்து உன்ட்ட எதுவுமே வந்துட்டு கம்பல்லாம் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு மீட்டிங் எல்லாமே போயிட்டுருக்கும்போது அவன் வந்துட்டு, நான் வந்து இந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மிஸ்ஸஸ், நீங்களுமே எனக்கு இந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு, என்னடா புதுசாக இப்படிலாம் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறானே. சரி ஓகே நான் கற்றுத்தரேன்னு சொன்னதும் அவனுக்கு சந்தோஷமாக இருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இதான் அவங்களோட வாய்ஸ், அவங்க வந்து அந்த கிட்னாப்பரோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது கேட்டு பார்த்தா ஒரு லேடியோட வாய்ஸ் தான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா அப்போ ஒரு லேடி தான் வந்துட்டு இத்தனை நாளாக மாட்டிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. பட் டவுட்டு நம்ம ஹீரோயின் மேலேயுமே அவனுக்கு போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே அவள் தானே இருந்தா, ஒருவேளை அவள் தான் இதை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு எதுவுமே சரியாக புரியலை. கூடி சீக்கிரம் வந்துட்டு யார் வந்து பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் இங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு பக்கம் பயமாயிடுச்சுக்கு, மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தா அவன் ரொம்பவே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் தான் சேஃபாக அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே படுக்க வச்சுடுறா. ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக தான் அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் இத்தனை கால்மே உங்களோட வீட்டில் இருந்தால் வந்திருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே கன்ஃபார்மே ஆயிடுது. அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ அவள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறான், அந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறதுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஐ லவ் யூ எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரொம்ப ஹீரோயினுக்கு ஆக்வர்டாக தான் இருக்குது. அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கும் போதே அங்கே டெக்ஸ்ட் வந்துடுது அவங்க சிஸ்டர்கிட்டருந்து. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவள் வந்துட்டு, நீ வந்து ஓடி போயிட்டு இப்போ எதுக்காக இங்கே திரும்ப வந்திருக்க, ஏன் இப்படி பண்ண, வெட்டிங் அப்போ ஏன் போனேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நான் எங்கே போனேன், இங்கே பாரு வந்துட்டு டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காங்க வந்துட்டு பொண்ணை மாற்ற சொல்லி, அதனால தான் வந்துட்டு இப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அவள் என்ன தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சாலும்
நான் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே கால் பண்ணிகிட்ருக்கா. நீ வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கான். நான் வந்துட்டு ரொம்பவே மாறி போயிட்டேனா, அதனால தான் அவள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டேன்னு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து கொடுமை மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு எப்பயுமே நான் வந்து பாதுகாக்கணும்னு நினச்சேன். அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சேன். அதனால தான் அவளை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக கூட வச்சுக்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே பார்த்தா இங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ கூடவே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்படியே தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அங்கே போயிட்டுருக்கு. அவன் வந்துட்டு ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே யாரோ வந்துட்டு தள்ளி விட்டதில்ல, அங்கே கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆளுங்க எல்லாமே வச்சு தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே கால்மே ரீச் ஆக மாட்டுது. அப்போ அங்கே வந்துட்டு அவன் அந்த கிட்னாப்பர் மாதிரி கால் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்களா உன் ஒய்ஃப் வந்துட்டு நீ நினச்ச மாதிரியே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவன் வேணுக்குனே வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராக் பண்ணி அவள் பேசுகிறா. அதே மாதிரி அவன் அந்த இடத்தையுமே கண்டுபிடிச்சவங்க வந்து எனக்கு அப்போ அங்கே கண்ணுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா எவ்வளோ தூரத்துக்கு அடித்து கொடுமைப்படுத்தினாங்கன்ற விஷயங்கள் மட்டுமே அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கான். காப்பாற்றி எங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க போல். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எதுவுமே எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவன் வந்துட்டு அங்கே நம்ம கிட்னாப்பர்ட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அவன் மனசை ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. என்னடா புதுசாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு, நீ வந்து வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு நான் யோசிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. பிறகு அவளாவே இங்கே கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த, இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்ட்ட நீ எப்படி வந்துட்டு மாறி போயிட்ட பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் வந்துட்டு பேசிட்டுருக்கா. அப்போ அவன் அங்கே பின்னாடி வந்துட்டு ஆனால் இதுக்கப்புறம் அப்படி நடக்காதுன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு அங்கே போன கீழே போயிடுச்சா. அவங்க வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்ததுமே உனக்கு அப்படின்னா நான் தான் பேசுகிறேன்னு தெரியுமான்னு சொன்னதும் ஆரம்பத்திலே தெரியும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப எமோஷனலாக ஆயிடுறா. என்கிட்ட நீ ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ எதுக்காக என்கிட்ட டைவர்ஸ் கேட்டேன்னு சொல்லி கேட்டா அவள் அதுக்கு எதுவுமே அவங்க பதில் பேசாமல் ரொம்பவே எமோஷனலாகி போயிடுறா. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு ஃபுட்டெல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே உன்னை ஹேட் பண்ண கிடையாது, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொன்னதும் அப்புறம் நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, சில பேர் வந்துட்டு அதை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அதவே என்னோட வீக்னஸாக எடுத்துகிட்டு உன்னை யூஸ் பண்ணி என் பக்கத்தில் நெருங்கி வர ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன். லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு கஷ்டம்தான், பட் வந்துட்டு நான் அது எல்லாத்தையுமே இப்போ ஹேண்டில் பண்ண பழகிட்டேன். கூடி சீக்கிரம் நான் தான் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் அறிமுகப்படுத்துவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. வந்துட்டு மார்னிங் போல் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஹீரோ பக்கத்தில் காணோம். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு அவள் கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். ரொம்ப பயமாகி போயிடுது. ஒரு வேளை வந்துட்டு அவன் என்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானா, நான் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு எதுவுமே பதில் பேசலை, போய் நிறையா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டுருக்கா. பட் இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். அங்கே பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்போ அவனை போய் அங்கே வந்துட்டு டச் பண்ணி பார்த்துட்டு தூக்கத்தில் கூட ஒரு பர்சன் வந்துட்டு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு என்ன ஹனி நீ என்ன பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவளுக்கு இன்னுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா கேட்க இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு உண்மையிலேயே நீ வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி தான் பாருக்கான்னு சொன்னதும் அப்படியா, நான் எப்போ அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் சில விஷயங்களை சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு கூடி சீக்கிரம் உன்னை வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் ஆக்கி எல்லாரும் முன்னாடியே நான் கூட்டிகிட்டு போவேன், அப்போ தான் நான் ரியலான ஹீரோவாக நான் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட கிட்னாப்பர் அன்னைக்கு கால் பண்ணாங்கன்னே நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க ஏதாவது ஃப்ராங்க் பண்ணுறாங்களாக்குன்னு நினச்சி அதனால தான் வந்துட்டு நான் வந்து பெருசாக எதுவுமே நினைக்கல. நான் வந்துட்டு உன்னை போய் ஹேட் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது, பாஸ் இப்படி ஆஃபீஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவனுமே கிளம்பிட்டுருக்கான். பார்த்தா ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்ததுமே அங்கே வந்துட்டு கொஸ்டின் எல்லாமே கேட்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே உள்ளே போயிட்டு என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு ப்ராப்ளம் சொன்னதுமே பாஸ் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த கிட்னாப்பரோட ஃபோட்டோ தான். அதோட ஃபேஸ் வந்துட்டு சரியாக தெரியல. பட் இந்த ஆள் தான் பெருசாக ஏதோ வேலை பண்ணி விட்ருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்குமே எங்கள் கால் வந்துடுது. பார்த்தே இல்லை நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினச்சேன், பார்த்தையா பெருசாக பண்ணிட்டேன், நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே நீயுமே என் கூட சேர்ந்து வந்துட்டு நிறைய வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பழிய போட்டுருவேன். ஏன்னா என் ஃபோனுமே ஓன்ட்ட தானே இருக்குது, அதனால தான் சொன்னதும் நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஃபேஸ் உனக்கு நல்லா தெரியும், நீ வந்துட்டு என்னை யார்ட்டையாச்சும்
சொல்லி மாட்டி விட்டு என்னை ட்ரெஸ் ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன்னு சொன்னதுமே, நீ அப்படி பண்ணாதானே அவ சொல்கிறா, நான் ஆல்ரெடி ஏகப்பட்டவரை ட்ரெஸ் ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே நீ வந்துட்டு என்னை மாட்டி விடாமல் இருந்தால் சரிதான்னு சொன்னதும், நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னோடய ஃபோனை கொண்டு வந்துட்டு நீ என்கிட்ட கொடுத்துரு அவ்வளோதான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு சரி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. பேசாமல் நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொல்லிடுமான்னு பார்க்குறா. பட் அங்கே சொன்னாலுமே பிரச்சனை ஆயிடுமே, அதனால் வந்துட்டு நம்மளாவே தனியாக போய் கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தா ஏகப்பட்ட மெயில்ஸ் அங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதெல்லாம் எப்படி வந்துட்டு வெளியே வந்துச்சு, இதெல்லாமே வந்துட்டு என்னோடய ஒய்ஃப்க்குமே ஆபத்தாகுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், மேடம் வந்துட்டு எங்கேயும் கிளம்பி போயிட்டுருக்காங்கன்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. அந்த ஃபோனுமே ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொன்னதுமே அவன் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஃபோன் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்து போயிட்டு இவன் தனியாக மீட் பண்ண போகிறாளான்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அவன் அங்கே இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன இப்போ முட்டாள் மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, இப்போ நீ என்ன அவன்கிட்ட வந்துட்டு வசமாக மாட்ட போறியான்னு சொன்னதுமே, நான் அந்த ஃபோனை கொடுக்க தான் வந்தேன்னு சொன்னதும், யாராச்சும் அந்த ஃபோனுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பாடுபடுவாங்களா, நீ ஏன் முட்டாளா, அவன் வந்துட்டு உன்னை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்படான். அதை கேட்டுட்டு ஹீரோயின், அப்புறம் நான் என்ன பண்ணுறது, இந்த ஃபோன் இருக்க வாசி தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, நீ வந்துட்டு என் கனவுல கூட என்னை விட்டுட்டு போகிற மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சாரி கேட்குறான். நான் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு அன்சேஃபாக ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்கேன், இல்லை என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே மன்னிப்பு கேட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பயுமே நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன், உனக்கு எந்த பிரச்சனையுமே வரவிட மாட்டேன், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே ரொம்ப பெரிய சண்டையே வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே விட்டு யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பும்போது அப்போங்க நம்ம ஹீரோ, நீ இதுக்கப்புறம் எங்கேயுமே போக வேணாம், என் கூட சேர்ந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணு, எனக்கு நீ வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து ஹெல்ப் பண்ணு, அது போதும்னு சொன்னதும் ஹீரோயினுமே சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. பிறகு பார்த்தா அவங்க சிஸ்டர் அவளை மீட் பண்ண வந்துடுறா. சில டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் சட்டி கேட்டதுமே, நான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து போனதுக்கு என்ன ரீசன் சட்டி எனக்கு மட்டும் தான் தெரியும், திரும்ப நீ அம்மாவோட கொடுமையில் வந்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, உன்னை பற்றியுமே எனக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க சிஸ்டர் இதுக்கப்புறமாச்சு நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அவன் அம்மான்னு சொல்கிறா. ஸோ நீ நல்லபடியாகவே இருன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அவன் கூடவே சேர்ந்து இரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த டாக்குமெண்ட்ஸ் நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் இது யார் கொடுத்ததுன்னு சொன்னதுமே, இது யார் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் இதனால தான் நான் அங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு பார்த்தா அவள் வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரா. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே இதை நீ படிச்சு பாரு அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா அவங்க வந்துட்டு அங்கே கான்ட்ராக்டுமே எழுதியிருக்கா, நீ எப்பயுமே வந்துட்டு என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ வந்துட்டு என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு மாதத்துக்கு 1 மில்லியன் அனுப்பணும், அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரியுது. அங்கே அந்த டாக்குமெண்ட்ஸை பற்றி பேசினதுமே ஹீரோவுமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். பட் அது என்னன்னு சொல்லிட்டு இன்னுமே சரியாக தெரியலை. ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, கிஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அங்கே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக கிளம்பிட்டுருக்காங்க. நீ வந்துட்டு எதுக்கும் நர்வஸ் ஆகாத, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன நீ அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்க, பட் நீயே அங்கே வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கப்பான்னு சொல்கிறா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே மீட்டிங் போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு பேச பேச ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அங்கே கரண்ட் போயிடுது. அங்கே வந்துட்டு எல்லாருமே பயந்து அங்கே ஓடிட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே மிஸ் ஆகிடுறா. ஹீரோங்க ரொம்ப அரண்டு போயிடுறான், யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்களாக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை அந்த ஃபஸ்ட் அந்த கிட்னாப் பண்ண அந்த பர்சனே அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு கால் பண்ணிவிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட பேர் வந்துட்டு ஜீஹான். அவன் தான் அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசே போல். நம்ம ஹீரோ ஒரு அடாப்டட் சைல்டு தான். அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அங்கே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இதான் என்னோட ஒய்ஃபை என்னோட பிரதர் தான் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், நான் வந்துட்டு அந்த குடும்பத்தோட அடாப்டட் சைல்டு தான் என்று எல்லா விஷயத்தையுமே அங்கே சொல்லிடுறாங்க.
இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா வந்துட்டு அவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான் போல். அதனால தான் அவனை வந்துட்டு அங்கே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. மென்டலாக வந்துட்டு அவனோட கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகட்டும்னு சொல்லிட்டு. பட் அவன் திரும்பவுமே வந்துட்டு அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான் போல், கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடித்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு, உன் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லி தான் நான் அவனை ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க, நீ இன்னும் திருந்திருக்கியா, உன்னோட கண்டிஷன் எப்பயும் சரியாகாது, நீ அகவே கடன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயிலையுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்படியே வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்களுக்கு இருந்த பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் வச்சு அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், என்னோட அம்மாவோட கண்ட்ரோலில் இருந்து நான் சின்ன வயசுலேருந்து ஒரு மியூட்டாக வந்து வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டை வந்து கிடைச்ச ஒரு மூலமாக இவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என் லைஃப் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் எப்படி ஆசைப்பட்டனோ அந்த மாதிரியே நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.